கேட்டது கிடைத்தது எனக்கு சந்தோஷமா அப்படின்னு போய் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. 100ல் 90 பேர் இல்லை எனக்கு இன்னும் சந்தோஷம் கிடைக்கவில்லை அப்படிங்கறத தான் சொல்லுவாங்க. 10 பேர் இன்னும் முடிவெடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே நான் எடுத்த முடிவின் காரணமாக சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை மிக 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 சொற்பம். அப்பதான் ஒரு கேள்வியானது நம் மனதிற்குள்ளே எழுகின்றது. கடவுள் நமக்காக போட்டு வைத்த திட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமா, அல்லது நாம விரும்பி சிலவற்றை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டோமா அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை இறைவன் கொடுத்து விடுகின்றார். ஏன்னா வாழ்க்கையை கையில கொடுத்துறாரு. எப்படியாவது வந்துவிடு, உணர்ந்து விடு, உனக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தி நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். சிவபெருமான் எல்லா மனிதர்களுக்கும் அதை உரைத்து விடுகின்றார். உனக்குள்ள இருக்க அற்புத சக்தி கிட்ட நீ எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறாரு. அந்த உயிரும் ஒரு உடலை தாங்கி கொண்டு இங்கு வருகிறது. அது என்னென்னவோ கேட்க ஆரம்பித்து விடுகிறது. வாழ்க்கையிலே ஆனந்தமாக இருப்பதாக நினைத்து கொண்டு எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், இப்படி கணவன் அமையணும், அப்படி மனைவி அமையணும், இந்த மாதிரி பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கணும், இப்படி ஆடம்பரமா இருக்கணும், இப்படி சமுதாயத்தில் அந்தஸ்துல இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தியிடம் கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாக பெற்றுக்கொள்கின்றோம். அது எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று அது எல்லாம் உண்மை இல்லை, அதனால எந்த சந்தோஷமும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுது. அது கேட்டா இன்னைக்கு பாதி பேத்தோட நிலைமை அப்படித்தான். நான் கேட்டதெல்லாம் கிடைச்சது, ஆனா மனசுல நிம்மதி மட்டும் இல்லை. ஏன்? கடவுள் உனக்குள் ஒரு அற்புத சக்தியை கொடுத்து நீ கேட்பதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை இட்டு உனக்குள்ளே அந்த அற்புத சக்தியை வைத்து அனுப்பி இருக்கிறார். நீயும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய். இப்ப எல்லாரும் நல்லதை கேட்டா கிடைக்கணும்ல, ஏன் கெட்டது கிடைக்குது அப்படின்னா அந்த மன உறுதிப்பாட்டுடன் அவர்கள் கேட்பதில்லை. எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான எண்ணத்துடன் அந்த அற்புத சக்தியிடம் எதையும் கேட்பதில்லை. அதனாலதான் சில பேருக்கு அது எதிர்மறையா நடக்கிறது. சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில நம்ம பட்டது எல்லாம் கஷ்டம், மனசுல அப்படி நல்லா விழுந்துரும். எனக்கு எது வந்தாலும் கஷ்டமா தான் வருது, எது நடந்தாலும் கெட்டதா தான் நடக்குதுன்னு மனசுல விழுந்துடுது. நல்லா விழுந்துறதன் காரணமா அவங்களால நிஜமாவே நல்லதாவே நினைக்கவும் முடியறதில்ல. அப்படியே நினைச்சாலும் ஒரு குழப்பத்திலே இது நடக்குமோ நடக்காதுங்கிற எண்ணத்துல இப்படி நடந்துருச்சுன்னா எதிர்மறையை யோசிக்கும் போது அவங்களுக்கு எதிர்மறையா தான் நடக்குது.